வேதாகமத்தில் 2 சகோதரர்களைப் பற்றி ஒரு கதை உண்டு. காயின் மற்றும் ஆபேல். அவர்கள் முதல் மக்களான ஆதாம் மற்றும் ஏவாளின் மகன்கள். காயின் மூத்த சகோதரன் பயிர்களை வளர்க்கும் ஒரு விவசாயியாக இருந்தான். ஆபேல் இளைய சகோதரன் ஆடுகளை மேய்க்கும் மேய்ப்பனாக இருந்தான். ஒரு நாள் காயின் மற்றும் ஆபேல் இருவரும் கர்த்தருக்கு காணிக்கையை கொடுக்க முடிவு செய்தனர். ஆபேல் தன் மந்தையிலிருந்து சிறந்த ஆடுகளை கொடுத்தான். கர்த்தர் அவன் காணிக்கையை ஏற்றுக்கொண்டார். அறுவடை காலத்தில் காயின் தன் வயலிலிருந்து தானியத்தை கொடுத்தான். கர்த்தர் அவன் காணிக்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை. காயின் கோபம் கொண்டான், ஏனென்றால் கர்த்தர் ஆபேலின் காணிக்கையை ஏற்றுக்கொண்டதால். காயின் கோபமடைந்ததைக் கண்ட கர்த்தர் அவனிடம் பேசினார். கர்த்தர் காயினிடம், நீ நன்மை செய்திருந்தால் எனக்கு விருப்பமானவனாக இருந்திருப்பாய். நீ தீமை செய்தால் பிறகு அந்த பாவம் உன் வாழ்வில் இருக்கும் என்றார். ஆனால் ஆபேலின் மீது பொறாமைப்படுவதை காயினால் நிறுத்த முடியவில்லை. ஒரு நாள் அவர்கள் வயலில் இருந்தபோது காயினின் கோபம் கட்டுப்பாடில்லாமல் போனது. அங்கே காயின் தன் சகோதரனை தாக்கி கொலை செய்தான். பூமியிலிருந்து அவனது இரத்தம் கர்த்தரை கூப்பிட்டது. ஆபேல் எங்கே என்று காயினிடம் கர்த்தர் கேட்க, அதற்கு காயின், எனக்கு தெரியாது, என் தம்பியை காவல் செய்வது என் வேலையா என்றான். ஆனால் என்ன நடந்தது என்று கர்த்தர் அறிந்திருந்தார். கர்த்தர் காயினிடம், கடந்த காலத்தில் நீ பயிர் செய்தவை நன்றாக விளைந்தன. ஆனால் இனிமேல் பயிர் விளையாதவாறு இந்த பூமி தடை செய்யும். இந்த பூமியில் நிலையில்லாமல் ஒவ்வொரு இடமாக அலைந்து திரிவாய் என்றார். பிறகு காயின், என்னால் இந்த தண்டனை தாங்கிக் கொள்ள இயலாது. என்னை பார்க்கிறவன் எவனும் என்னை கொன்று போடுவானே என்றான். கர்த்தர் காயின் மீது ஒரு அடையாளம் இட்டார். அதனால் எவரும் அவனை கொல்ல மாட்டார்கள் என்றார். காயின் அந்த இடத்தை விட்டு நோத் என்னும் தேசத்தில் குடியிருந்தான். காயின் ஏனோக் என்னும் நகரத்தை உருவாக்கினான். தேவன் ஆதாம் ஏவாளுக்கு இன்னொரு மகனை கொடுத்தார். அவன் பெயர் சேத். காயின் மற்றும் ஆபேலின் கதை நமக்கு கற்றுக் கொடுக்கும் காரியம், பொறாமை மற்றும் கோபம் எவ்வாறு மற்றவர்களை புண்படுத்தும் செயலுக்கு வழிவகுக்கும் என்பதை காட்டுகிறது. நம்மால் முடிந்தவரை மற்றவர்களுக்காக மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். மேலும் பொறாமை போன்ற கெட்ட உணர்வை விட்டுவிட வேண்டும். கோபத்தால் எதையும் சாதிக்க முடியாது. எனவே அன்பாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். எல்லார் மேலும் அன்பு காட்டுபவர் தேவன் ஒருவரே.